கனகாவோட பரிதாப நிலைக்கு காரணமே அந்த யாகம் தான். காட்டு தீ மாரி பரவுன வதந்தி. தமிழ் சினிமாவில ரஜினிகாந்த், பிரபு, விஜயகாந்த், மலையாளத்துல மம்முட்டி மாதிரியான பல முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு பல வெற்றி படங்கள்ல நடிச்சு அந்த காலத்துல கொடிகட்டி பறந்தவங்க தான் நடிகை கனகா. அவங்க திரையுலகத்தை விட்டுட்டு விலகி வீட்டை விட்டு வெளியே வராம தனிமையில வாழ்ந்துட்டு வராங்க. நடிகை கனகா பத்தி மருத்துவர் காந்தராஜ் பல விஷயங்கள பேசியிருக்காரு. அவர் சமீபத்துல கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில கனகாவை விட கனகாவோட அம்மா தேவிகாவை எனக்கு நல்லா தெரியும். அழகுலயும் திறமையிலயும் அவங்கள அடிச்சுக்க அந்த காலத்துல ஆளே இல்ல. அந்த அளவுக்கு சினிமாவுல அவங்க கொடிகட்டி பறந்தாங்க. புகழோட உச்சியில இருந்த தேவிகா உதவி இயக்குனர் தேவதாச காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வரைக்கும் தேவதாச யார் அப்படின்னே தெரியாது. தேவிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடிதான் தேவதாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா மாறினாரு. தேவதாசுக்கு பெருசா தொழில் எதுவும் தெரியாததால தேவிகாவோட பணத்தை நம்பிதான் குடும்பம் நடத்திட்டு வந்தாங்க. இதுவே பின்னாட்கள்ல குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை ஏற்பட காரணமா இருந்துச்சு. இந்த தம்பதிகளோட ஒரே ஒரு பொண்ணுதான் கனகா. தேவிகாவுக்கும் அவரோட கணவருக்கும் அடிக்கடி சண்டை வர 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி தேவிகா கனகாவை ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் வளர்த்தாங்க. கனகாவை பத்தி அந்த காலத்துல பயங்கரமான ஒரு வதந்தி பரவுச்சு. அது என்ன அப்படின்னா, தேவிகா தெலுங்கு டாப் நடிகர் ஒருத்தர் கூட பல படத்துல இணைஞ்சு நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த தெலுங்கு நடிகருக்கு ஆயுள் யாகம் செய்ய வேண்டி இருந்துச்சு. அந்த யாகத்தோட ஒரு சடங்கா பருவத்துக்கு வராத ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த தெலுங்கு நடிகரோட ஆயுள் நல்லா இருக்கும் அப்படின்னு யாகத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அப்பதான் தேவிகா தன்னோட பொண்ணு கனகாவை அந்த யாகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த யாகத்துல அந்த தெலுங்கு நடிகர் கனகாவோட கழுத்துல தாலி கட்டினதா சொல்லப்படுது. அந்த காலத்துல இது ரொம்ப பெரிய வதந்தியா பரவுச்சு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இது மூலமா தான் கனகா மனசளவுல பெருசா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசின காந்தராஜ், கனகாவும் அம்மா மாதிரியே நல்ல திறமையான நடிகை தான். முதல் படத்திலேயே ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்றாங்க. கனகா நடிச்ச கரகாட்டக்காரன் படம் கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி சாதனை படைச்சது. அதுக்கு பின்னாடி 2வது படத்திலேயே ரஜினி கூட ஜோடி போட்டு நடிச்சாங்க. அந்த அளவுக்கு புகழோட உச்சிக்கு போனாங்க நடிகை கனகா. ஆனா யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா யார் அவரு அப்படின்னு எந்த விவரம் யாருக்குமே தெரியல. அம்மா இறந்த பின்னாடி வீட்டை விட்டு வெளியவே வராம மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு காந்தராஜ் அந்த பேட்டியில பேசியிருக்காரு.